கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வழியாக ரேசன் அரிசி கடத்தல் வாகனத்தை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து துரத்தி சென்ற பெண் அதிகாரி கடத்தல் வாகனத்தை சேசிங் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு ரேசன் அரிசி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கடத்தப்படும் சம்பவம் தொடர்கதையாக நடந்து வருகிறது. அவ்வப்போது ரேசன் அரிசி, மண்ணெண்ணெய் கடத்தும் வாகனங்கள் போலீசார் மற்றும் வட்ட வழங்கல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வந்தாலும் கடத்தல் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு தனி தாசில்தார் பாரதி மார்த்தாண்டம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ரேசன் அரிசி கடத்தல் வாகனம் எஸ்கார்டு பைக்கை பின்தொடர்ந்து வந்தபோது அதை நிறுத்த சைகை செய்தும் டிரைவர் வேகமாக கொண்டு சென்றார். இதைத் தொடர்ந்து அந்த சொகுசு காரை பெண் அதிகாரி ஜீப்பில் துரத்தி சென்றார். இதனைத் தொடர்ந்து சேசிங் செய்தும் எஸ்கார்டு வந்த பைக் கடத்தல் வாகனத்தோடு சேர்ந்து சென்றதால் கடத்தல் வாகனத்திற்கு முன் சென்ற காரை மடக்கி பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் சுமார் 15 கிலோமீட்டர் துரத்தி சென்றனர். தமிழக கேரள எல்லை பகுதியான அருமனை அருகே புலியூர் சாலை வரை சினிமா காட்சிகளைப் போல கடத்தல் வாகனத்தை சேசிங் செய்து பிடிக்க முயன்றதும் கார் கேரளாவிற்குள் நுழைந்து மாயமானது. கடத்தல் வாகனம் குறித்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகின்றன. பெண் அதிகாரியின் சேசிங் வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.